அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம ரெண்டு விதமான கணிப்பு எடுத்தோம். அதாவது 7760 7760 7776 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸிங் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் நம்ம நேற்று எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 776 இங்கே 7777 அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரிசல்ட் நம்மளுக்கு 9878 9878 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 77 நம்மளுக்கு ஆல் போர்டு நேற்று 7 தான் நம்ம சொல்லியிருந்தோம். 7 நம்மளுக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. இவ்வளோ தான். நம்ம சொல்ல போனால் இந்த இடத்துல 777 கணிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்தது 878 அப்படியே மாறி வந்திருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று எடுத்த கணிப்புகளுக்கு என்ன வந்திருக்குங்கிறது டீட்டெயில்ஸ் இதுதான். ஆல் போர்டில் 7ங்கிறத சொல்லியிருந்தோம், அது பி போர்டில் வந்துருச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இப்போ நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இன்றைக்கி ஒரே ஒரு செட்டு, அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 9878. ஓகேவா? சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஏ, இது பி, இது சி. போர்டு வைஸில் இதையும் எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 469 இருக்கா? சரி, அப்போ 469ங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 469 எழுதிக்கலாம். 469 எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இங்கே 977க்கு 469, இங்கே 977க்கு 955. ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் நல்லா பாருங்க. இங்கே 400, இங்கே 7க்கு 6 அப்படிங்கும்போது 8க்கு 7 அப்படின்னு வச்சுக்கலாம். 479ன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே 469 இருக்குது, இங்கே 955 இருக்குது. இந்த 469க்கும் 955க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை அப்படியே பெரட்டினோன்னா 964ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 955ன்னு இருக்குது. எல்லா இதில் ஒரு நம்பர் மைனஸ், இதில் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, அப்படியே 955ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் திருப்பி நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு பேர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், 469 955 அப்படிங்கிறது ஒரு பேருன்னு வச்சுக்குவோம். சரியா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 997ன்னு இருக்குது. ஸோ 997 இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 033ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த 033 நம்ம அப்படியே பெரட்டினோன்னா 330 அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே இது அப்படியே மாறி இருக்குது அப்படின்னா 3, ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எப்படி 964க்கு 955 இருக்கோ அதே மாதிரி நம்ம இதை மேட்ச் பண்ணணும். சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே 9க்கு 3 அப்படின்னா 8க்கு 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 300 இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 023 அப்படின்னு கிடைக்கிது. இதை அப்படியே பரட்டணும்னா 320. சரி, 320 அப்படிங்கும்போது 3க்கு 3 எடுத்துக்கிட்டோம். 6க்கு, அதாவது 320 இருக்கா? இந்த இடத்துல என்னென்னா 964. இங்கே பார்த்தீங்கன்னா 964. 964க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9க்கு 9, அப்போ 3க்கு 3. சரியா? 6க்கு 5 அப்படிங்கும்போது 2க்கு 1. ஸோ 4க்கு 5னா 0க்கு 1. நம்மளுக்கு 964க்கு 985, 6க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு 2க்கு 1, 4க்கு 5 என்ன 0க்கு 1. இன்றைக்கி 311 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நம்ம எடுக்கக்கூடியது 311 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, நம்ம தான் என்றைக்கு எடுத்தாலும் அதில் ஒரு பவர் நம்பரில் வச்சிடறானே, அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, 1க்கு 4 பவர். ஸோ 4 அப்படிங்கிறது டேரெக்டாக வராமல் ஒரு நம்பர் ஏறி 351ஆக வரலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங். இன்றைக்கி இதில் ஆல் போல் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது 1, 1க்கு 3, 0க்கும் 3, 1க்கும் 3,
4க்கு 3, 9க்கு 3, 8க்கு 3. அப்போ 3 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் கிடைக்கிது. சரியா? அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? அந்த 351 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் 153, 143. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்படி ஜிக்ஸாக்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 153, 143, 311, ஆல் போர்டில் 1 3, சி போர்டில் 3 1. இதை தான் நம்ம பார்க்குற ஏசியை பொறுத்த வரைக்கும் 13 அப்படிங்கிறதோட இந்த கணிக்க முடிச்சிடலாம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேட்டர்ன் இன்றைக்கி வந்து வருது. ஆனால் எதில் எப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. சிம்பிளாக சொன்னால் 153, 143, 311, ஏசியை பொறுத்த வரைக்கும் 13, ஆல் போர்டில் 1 3, சி போர்டில் 3 1. அவ்வளோதான். சரி, இப்போ நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் என்னென்னா 9878, 9878. ஓகேவா? இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 9778. நம்மளுக்கு நேற்று வந்தது 9878. ஓகே, 778 இருக்குது இங்கே. சரி, 78ங்கிறது 99ன்னு வச்சுக்குவோம். 7க்கு 6ன்னா 8க்கு 7ன்னு வச்சுக்குவோம். 9க்கு 4. இங்கே என்ன வருது? 4799ன்னு வருது. ஓகேவா? ஆனால் இதே மாதிரி பேட்டர்னில் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. 4799. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு எழுதி வைப்போம். 4799 எழுதி வைப்போம். 4799. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு 9878. ஓகே, இங்கே வருவோம். 7887. நம்மளுக்கு நேற்று வந்தது 9878. ஓகே, 9க்கு 9 7, அதாவது 7க்கு 7னா 9க்கு 9, 8க்கு 1, 8க்கு 9னா 7க்கு 8, 7க்கு 9னா 8க்கு 0. இங்கே பார்த்தா 9180ன்னு வருது. இதில் சிமிலராக எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. ஓகேவா? அதாவது இந்த ரிசல்ட்டும் போன 4799 இருந்தாலும் சரி, 9180 இருந்தாலும் சரி, இதில் எங்கேயுமே சிமிலராக நம்மளுக்கு எங்கேயுமே மேட்ச் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த பேட்டர்லாம் நம்ம எடுக்கிறது அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிறனால நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா 725 எப்படி சுற்றினாலும் இன்றைக்கி சிம்பிளாக இதோட முடிச்சிடலாம். ரொம்ப ஆராய்ச்சி இன்றைக்கி வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எண்களே கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அன்பிரடிக்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தோணுது. அதனால் எவ்வளோ தான். ஏசியில் 13. ஓகேவா? ஆல் போர்டில் நான் ஏற்கனவே 1 3 சொல்லியிருக்கேன். இதோட இன்றைக்கி நம்ம கணிப்பை முடிச்சுக்கிறது நம்மளுக்கு மரியாதை, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அப்புறம் அதில் ஏன்னா நேற்று வந்த நம்பர் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ரம்மி நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம 2 நாளாக எதிர்பார்த்தோம் 1 2 3 4 5 5 6 7 8 அந்த மாதிரி பேட்டர்லாம் வருன்றது 2 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம கெஸிங் எடுத்திருந்தோம். ஆனால் 2 நாள் கழித்து நேற்று வந்திருக்கு, அதுவும் டபுள்ஸாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் 9878 அப்படின்னு இருக்கும்போது இங்கே இந்த பிசியில் இருக்கிற டபுள்ஸ் வந்து ஏசியில் இருக்கிற டபுள்ஸ் வந்து பிசியில் 44ஆக கூட வரலாம். என்றைக்கு போர்டில் 88ன்னு ஏறுதோ அன்னைக்கு வந்து தாராளமாக கண்ணை மூடிட்டு பிசியில் 44 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை பார்க்கலாம், ஒரு செட்டை பார்க்கலாம். பிசியில் 44, ஏசியில் இருக்கும்போது பிசியில் வரலாம். அதனால் அது மட்டும்தான் இப்போ இந்த க்ளூவில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் அப்படிங்கும்போது ஏபிக்கு பிசி, பிசிக்கு வரல, அதே மாதிரி ஏபிக்கு வரல. ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 3 4 ஒரு 3 நாளாக என்ன டபுள்ஸ் வரல. ஆனால் நம்மளுக்கு நேற்று வந்திருக்கு, ஏசியில் வந்திருக்கு. ஏசியில் வரும்போது பிசியில் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஏசியில் டபுள்ஸ் வந்தால் பிசியில் டபுள்ஸ் வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன உதாரணம், ஏபியில் டபுள்ஸ், ஏசியில் டபுள்ஸ். அப்போ ஏசியில் டபுள்ஸ், ஏபியில் டபுள்ஸ். ஸோ ஏபி ஏசிபிசியில் காமனாக 4 கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏபி
ஏசி பிசி 44ங்கிற ஒரு எண்ணை எல்லா இடத்துலையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங். சரிங்களா? ஸோ திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் டெய்லி சொல்கிற 3 விஷயம் இல்லை 4 விஷயம் தினசரி இதை செஞ்சுருங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஜாயின் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நம்ம கணிப்புகள் எந்த அளவுக்கு எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எடுக்கிறதே ஒரு செட் தான் எடுக்கிறோம். அதுலேயும் பல ஆராய்ச்சி பல இடத்துல அதை செக் பண்ணி தான் நம்ம ஒரு கணிப்பாக கொடுக்குறோம். சும்மா ஏனோ தானே நம்ம என்றைக்குமே கொடுக்கறது கிடையாது. அப்படிங்கிறது நம்ம கெஸ்ஸிங்கை தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். இது மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ பாருங்கள், கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள் எப்படி இன்றைக்கி இருக்குங்கிறது. ஆல் போர்டில் 4ஐயும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேவா? நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன்.